பால் சிங் அண்ணன் அவர்கள் வழங்குறாங்க. வாழ்த்துக்கள் பிரதீப். ஆகிறாரு ரிக்கி அவரோட வேற ஃபர்ஸ்ட் மேன் சொன்னாச்சு. அண்ட் ஓரியா இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல டபுள் ஓவர் தி விக்கெட்ல இருந்து ஒரு ஃபுல் பால் அழகான ஒரு ஃபிளிக் ஷாட் ஃபார் a single. So super shot and inga boundary kondu varanga team ICC. பவுண்டரி வந்திருக்கு கடைசி பந்துல. சோ 2 பவுண்டரிஸ் வேவ் தேவ பேட்ல இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஹிட்டா மாதிரி இருக்கு. சோ
So 11 runs straight away. So முதல் over completed. ஒரு ஸ்விட்ச் ஹிட்கான ஒரு ஷார்ட்கான முயற்சியை பார்க்குறோம். பட் ஒரு டாட் பால். நல்ல ஒரு லென்த் போக்குறோம் இங்க பவுலிங்ல மாவா கிட்ட. முதல்ல ஒரு 2 பவுண்டரிஸ் வந்தது. பட் இந்த ஓவர் நல்லா கண்டெயின் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க பவுலர். நெக்ஸ்ட் ஷாட் நாள் அது பண்ணி ஸ்ட்ரைட் அவே ஒரு ரிவர்ஸ் ஸ்விட்சுக்கான ஒரு முயற்சி மாறிட்டாரு. பட் வைடுன்னு நம்பி விட்டாரு. ஆனால் வைடு இல்லைங்கோ ஏமாறிட்டாரு பவுலரு. நம்ம பாருங்க ஒரு இன்டெலிஜென்டான பால் விமல் தேர்ந்தோம். இன்னொரு ஸ்விட்ச் ஹிட் சுரேஷ் கிட்டே. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா. சம்பேர் சிக்னல் அவுட். இட்ஸ் a wicket signal. சிவப்பு கொடியை காமிச்சார் அம்பையர். பேட்ஸ்மேன் இருக்காங்க. பேட் ஆக்சுவலா தடுக்கிருச்சுங்க. அன்லக்கி. பேட் தரையோட தடுக்கிருச்சு. நான் ஸ்ட்ரைக்கருக்கு விக்கெட் கீப்பர் சாண்ட் ஓவர் முடிவுக்கு வந்துருச்சுங்க. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 11-2. சோ மெய்டன் போட்டுருக்காருங்க இந்த ஓவரை விமல். சோ மெய்டன் பிளஸ் ஒரு ரன் அவுட் விக்கெட்டும் இருந்தது. சோ மெய்டன் சோ விமல் கிட்ட சோ கிரேட் bowling. சோ டீம் ஆவாக்காக போட்டுருக்காருங்க. சோ செகண்ட் ஓவர். சோ தேர்ட் ஓவர். சோ நியூ பேட்டர் இப்ப கண்ணா ஸ்ட்ரைக்ல. சோ டீம் ஐசிசிக்காக சோ போன மேட்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் விளாண்டுருந்தாரு. கிட்டத்தட்ட 3-4 ஆறுகள் பதிவு பண்ணியிருந்தாரு. அவருக்கு இந்த கிரவுண்ட் ஒரு செட்டிலான ஒரு கிரவுண்டு தான். நிறைய மேட்சஸ் இங்க விளாண்டுருக்காங்க. பார்க்கலாம். சலீம் பவுலிங்ல. தேர்ட் ஓவர்.
சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் சலீம் bowlingல வந்திருக்காங்க. The first one சலீம் டு கண்ணா. நைஸ்லி பிளேடுங்க. அழகா ஜெட்ல வெடி விட்டுருக்காரு டுவர்ட்ஸ் ஸ்வீப்பர் ஸ்ரீஜன். அதாவது ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் ஆஃப் டுவர்ட்ஸ் ஸ்வீப்பர் ஸ்ரீஜன். முதல் பந்து ரெட் ஸ்ட்ரைக் சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. விண்டு பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே மாறுங்க அவனை பொறுத்த வரைக்கும். பீச் காத்துல ஸோ கண்டிப்பாக ஒரு பக்கம் அடிக்கிற விண்டு இன்னொரு பக்கம் அடிக்காது. அதே டைமுக்கு காலையில் ஒரு சைடு அடிக்குதுன்னா ஈவினிங் ஆப்போசிட் சைடு அடிக்கும். டபுள்கான முயற்சிகள் இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை நல்ல டெசிஷன் தான். ஏன்னா ஆல்ரெடி 2 விக்கெட் ஒரு விக்கெட் அதை ரன் அவுட்ல லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் மேலே விக்கெட்ஸ் லூஸ் பண்ணக்கூடாதுப்பா, கொஞ்சமாக ஆடிக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. சுஜேட் கிட்டத்தட்ட சுரேஷ் ஒரு டாட் பால பார்க்குறோம். எஸ் கண்ணாவும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் மாதிரியே ஒரு ரிவர்ஸில் ட்ரை பண்ணாரு, பட் மாட்டல பால். அண்ட் உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஆஃப் த பேக்லேயே அழகாக கிளைட் பண்ணியிருக்காருங்க. தேர்ட் மேன் ரீஜனை நோக்கி சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கை மீண்டும் சுரேஷ் கிட்ட கொடுத்துருக்காரு. செம்ம டைட் பவுலிங் பெங்களூர் டீம் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான முயற்சி. கிட்டத்தட்ட சுரேஷ் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த பாலோட சேர்த்து 6 பால் ஆடிட்டாருங்க. எஸ் இந்த பாலோட சேர்த்து 6 பால் ஆடிட்டாரு. 6மே சுவிட்சில் தான் ட்ரை பண்ணியிருக்காரு சுரேஷ். ஃபுல் பேஸ்ல போடப்பட்ட பந்து ஒரு டாட்டா மாறி இருந்தது போன பால். சூப்பர் பாலுங்க, சுக்கி பால் சலீம் பாய். 3 ஓவர் முடிவுல ஓவர் வந்து 14க்கு 2. என்ன சோட்டா பீம்ல வர கேரக்டர் பேர்லாம் சொல்லிட்டு இருக்காரு சுக்கி. இந்த ஓவர் பாத்தீங்கன்னா 3 ரன்ஸுக்கு bowling போட்டிருக்காங்க சலீம். கிரேட் ஓவர்.
பா ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்படி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. எனர்ஜெட்டிக்கான ஸ்டார்டிங்க. பால் ஆஃப் த ஆஃப்டர் ட்ரிங்க்ஸ் பிரேக் ஒரு பவுண்டரி. அனதர் ஒரு சிங்கிள். பவுலிங்ல விமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு மெய்டன் இல்ல, ஆமா மெய்டன் தான். இன்ஃபேக்ட் மெய்டன் ஓவரோட ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட முதல் ஓவர், அவரோட முதல் ரன்னே இப்பதான் வந்துருக்குது ப்ரீவியஸ் பவுண்டரியில. செம்ம டைட் பவுலிங். சிக்கமா பவுலிங் போடுறாருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்டிங்கியா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஆஹா சூப்பர் பால். ஒரு டிஃபென்சிவான ஒரு முயற்சி கண்ணா கிட்ட இருந்து. பட் ஒரு பேட்டை எடுத்துட்டு எடுக்கிறதுக்குள்ள பால் வந்து கீப்பர் கைக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரிக்கெட் டெலிவரி. பால் ஒரு ஃபுல் அண்ட் டெலிவரி. பெரிய சரியான முயற்சி. சான்ஸ் ஆஃப் டபுள். ஓடிட்டாங்க. சூப்பர் ரன்னிங் இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ஒரு பிக் டபுள். இரண்டு பந்துகள் இன்னும் பாக்கி இருக்கு. ஒரு குவிக் டபுள். இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல சுரேஷ். இது வரைக்கும் 8 ரன்னுங்க. நல்ல ஸ்லோ பவுன்சருங்க. அழகா பியூட்டிஃபுல்லா ஆடி விட்டுருக்காரு சுரேஷ். ஸ்ட்ரைக்கை திரும்ப கண்ணா எப்பா நீயே வச்சுக்கோப்பா ஸ்ட்ரைக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அண்ட் கண்ணா லாஸ்ட் பால் ஆஃப் தி 5வது ஓவர். ஒரு 6 ஒரு பவுண்டரியோ, ஒரு பவுண்டரி இல்லைன்னா 6ஓட முடிச்சாங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபினிஷா இருக்கும். முடிப்பாங்கன்றதை பார்க்கணும் டிஎஸ் செலக்ட் டீமுக்காக. மைட்டி பெங்களூர் அவங்க பவுலிங் செம மைட்டியா இருக்கு. ஸ்லோ பால். நல்ல கேட்ச்பா. சூப்பர் கேட்ச். எங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப்பர்ஸ் ஒரு டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மாதிரி ஃபீல்டிங் பொசிஷன்ல போயிருக்கு அந்த பால். நல்லா எடுத்திருக்காருங்க கேட்ச. ஸோ கண்ணா அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. அதோட 5வது ஓவர் முடிவுக்கு வருது. அண்ட் டிஎஸ் செலக்ட் 5 ஓவர் முடிவுல 32க்கு 3.
பிரமோதோட ஓவர்ல ரெண்டாவது விக்கெட். இந்த முறை லெக் சைடு, நல்ல லெக் சைடுல இருந்திருக்காருங்க. ஒரு லூஸ் பால் வைடு. ட்ரிகர் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, லெக் லைன்ஸ்ல நோ பால். ஆஹா, இன்ட்ரெஸ்டிங்லி நோ பால், which means ஃப்ரீ ஹிட் வந்துட்டு இருக்குங்க. புர்சியாடா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பிரமோத். நல்லா பேஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஃப்ரீ ஹிட் பால் ஆக்சுவலா. அதான் சூர்யா ட்ரை பண்ணாரு ஒரு பெரிய ஷாட்டுக்கு, பட் பேட்ல மாட்டலங்க. லாஸ்ட் பால். ஆனால் அது அவரோட கடைசி பந்து. ஸ்கோர் 33-5. நம்ம டிஜே எல்லாருமே ஒரு நல்ல வைப்ல ஒரு முடிய வைப்ல வச்சிட்டு இருக்காரு. ஸ்கோர் எவ்வளவு பிரதர்? 33. முக்கு மேல ராஜா. ஏங்க அவரு எங்கேயோ ஒரு கேட்ச் அழகா வாலிபால் டெட்டிலாம் எடுத்தாரு. இது ரொம்ப ஈஸியான கேட்சிங். அவர் ஸ்டாண்ட் இருக்கு, அழகா எடுத்து போட்டாரு. 33க்கு 6வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க இங்க. பாஸ் டிஜே குட் சாங்னு வர சொன்னா பார்த்தாரு, நீங்க டான்ஸ் ஆடணுமா? belly, some belly dance. What about it? இந்த முறை ரிவர்ஸ்ல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது, பட் ஸ்ட்ரைட் இருந்தது. கீப்பர் சாண்ட் அண்ட் ஓவர். அதோட முடிவுக்கு வருதுங்க 33க்கு 6. 34க்கு 6. இன்னும் 6 overs. 34க்கு 6. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் டைம் டேட் அப்படின்லாம் சொல்லலாம். வந்ததோ சிங்கிள் மட்டுமே. என்ன மாதிரி போலிங்க எப்பா, சரிமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க மைட்டி பெங்களூர் டீம். கிஷன் கிஷுவை ஜண்டே பெரிய ஷாட், ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்ததோ சிங்கிள் மட்டுமா? எஸ், ஒரே ஒரு ரன்னு.
तुमको बाबू है ना बोल दिया मिडिल सिटी गाड़ी सलीम भाई सलाम सलीम भाई அப்படின்னு சொல்லிருக்காருங்க இங்க வெள்ளி signal 6 the chance for boundary வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கறத பார்க்கலாம். on bounce signal it's a sixer. அரி எந்த நேரத்துல மைக் எடுத்தீங்க நீங்க பேட்டிங் டீம் டிஎஸ் யுனைட்டெட்க்கு சரி டிஎஸ் செலக்ட்க்கு இது சாமியா யூஸ் ஆகுதுங்க. இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் ரொம்ப அப்படியே பொறுமையா போனுச்சு. so two back to back sixes. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபினிஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பவுண்டரியோட 50 பூர்த்தி பண்ணிருக்காங்க டிஎஸ் செலக்ட் டீம். 51க்கு அவங்க ஸ்கோர் 1 ஆகுது. ரெண்டு பால் பாக்கி இருக்கு.
ஐயோ இவ்வளவு நாள் எங்கய்யா இருந்த அப்படின்ற மாதிரி தானே தோணுது சொல்றதுக்கு. மனோஜோட பேட்ல இருந்து ஒரு பெரிய ஷாட் இந்த முறை. பாம்பு படம் எடுத்திருக்குங்க, சிறப்பான ஒரு படம். பாம்பு படம் எடுத்து போஸ்டர் ஒட்டியே காமிச்சிட்டாருங்க. டெல்லி ஹாட்ரிக் 6. பாலசிங் பள்ளிக்கரணை மாவட்ட செயலாளர், திருமலை வடிகர் பாசறை மாநில செயலாளர், சசிகுமார் மாநில ஒருங்கிணைப்பாளர், மைக்கேல் மாநில ஒருங்கிணைப்பாளர், மாரிசன் M96 ஸ்போர்ட்ஸ், MRL செல்வம், MRL சக்தி வெஞ்சர்ஸ், ரூபன் வழக்கறிஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர், நாராயணன் மீனவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர், இடும்பாவனம் கார்த்திக் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர், சரவணன் மாவட்ட தலைவர், தங்கராஜ் மாவட்ட தலைவர், ராஜன் செல்வம் மாநில ஒருங்கிணைப்பாளர், காமேஷ் மாநில ஒருங்கிணைப்பாளர், ரவீந்திரன் நாம் தமிழர் கட்சி, விஷால் பொண்ணு என்டர்பிரைசஸ் நிறுவனர், சக்திவேல் CEO கோவெப்ஸ், அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், ஆரோன் ரெயின்போ ரூஃபிங் அண்ட் ஃப்ளோரிங், மோகன் ஜீவன் டேஸ்ட் ஆஃப் ஹோம்ஸ் ஸ்பான்சர்ஸ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் விழா குழுவின் சார்பாக. வெற்றிக்கு தேவை 59 ஓட்டங்கள், 58 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க, 59 நீட் டு வின்.
The next one. நல்ல ஒரு ஸ்டாப் பின்னால இங்க ஒரு ஒயிட் சிக்னல் அம்பையர் கிட்ட இருந்து சோ ஒயிட் +1 2 ரன் கிடைக்குது. சரி அந்த previous ball and reverse scoop மெர்சல் ஐட்டம்பா. Bro is from Bangalore and bro is showing some AB de Villiers shots அப்படின்ற மாதிரி செமையா சூட்டாரு. The next one. நல்ல ஷாட் பாயிண்ட் மண்டைக்கு மேல பவுண்டரிங்க. சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடி பின்னாடி இல்ல எல்லா பக்கமும் சுட்டுக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி ஆன் ஃபயர்ல இருக்காங்க பேட்டிங் டீம். 90 பெங்களூர் பாய்ஸ் செம்ம ஃபயரிங்கான ஒரு ஃபார்ம். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியான எட்ஜ் பட்ட மாதிரி ஒரு கிளீனர் எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவுட் ஃபீல்டு செம்ம ஃபாஸ்ட்டுங்க. இந்த கிரவுண்ட்ல நிக்கலாம் சான்ஸே இல்லை. கண்டிப்பா பிரதர் கரெக்டா சொன்னீங்க. பவுண்டரி வந்திருந்தது பேக்ல. அந்த வேகத்தை பார்க்குறோம். நல்ல ஸ்பீடுங்க. ஃபுல் பேஸ்ல போடப்பட்ட பந்து ஒரு டாட். அது இல்லாம நான் இந்த டைலாக் உங்கள்கிட்ட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா புஸ்ஸுன்னு போச்சு பால். கண்டிப்பா பிரதர். ஏன் அப்படின்னா ஃபயர் பால் பேஸ் கண்டிப்பா இருக்கும். நியூ பால்லேயே நிறைய பேர் வேகம் போடுறாங்க. இறங்கி அடிக்கிறதுக்கான முயற்சி திரும்ப ஒரு அவுட் சைட் எட்ஜ். ஆனா கரெக்டா தேர்ட் மேன் பேஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் மட்டுமே அவர்கிட்ட அவர் கைக்கே போச்சு பால். ஒரு ஓட்டங்கள் நல்ல வேலை அவர் கரெக்டா வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இல்லைன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னா அதுவும் ஒரு பவுண்டரி போயிருக்கும். அந்த அளவுக்கு பால் நல்லா வேகமா போச்சு. பால் டிராவல் பயங்கரமா இருக்கு. அது ஒன்று. பிளஸ் நான் இன்னொன்று நோட் பண்ணது பின்னாடி சைடு கொஞ்சம் குட்டின்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை நிறைய டார்கெட் ரிவர்ஸ் ஸ்கூப்ல டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஹைண்ட் பாயிண்ட் ரீஜன். The chance for catch இருக்கும். அவுட்டுங்க. சலீம் அவரோட விக்கெட் இங்க லூஸ் பண்றாரு. ரெண்டாவது விக்கெட்டை 90 பெங்களூர் லூஸ் பண்றாங்க. அண்ட் ரைட் பேக் இந்த கேம் வந்துட்டாங்க உள்ள. டிஎஸ் செலக்டட் ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க இங்க. ஸோ ஓப்பனிங்ல இருந்து நல்லான ஒரு விக்கெட் இங்க எடுக்கிறாங்க டீம். டிஎஸ் செலக்ட் ஒரு பிக் விக்கெட். சலீம் டிபாக்ஸ். காமிச்சாரு. செம பேட்டிலுங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர். ஷாட் பால் பவுன்ஸோட த்ரூ தி பவுன்ஸ் சொல்வாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி பவுன்ஸோட பிக் பண்ணி அடிச்சிட்டு இருக்காருங்க. கவர்ஸ் மண்டிக்கு மேல 6. தரமான ஒரு முடிவுல ஸ்கோர் 34க்கு 2. So 3 overs completed. Score 34 runs போர்ல. ஒரு 25 ரன் வேணுங்க. இருபத்தஞ்சு ரன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா 5 ஓவரில்.
நல்லா பாருங்க, சூப்பர் பால், ஒரு நல்ல கம்பேக் அண்ட் பாலாஜி bowling உள்ள. ஸோ இவர்கிட்ட நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த மேட்ச்ல ஒரு நல்ல ஓவர் பார்த்தோம். சிமிலர் வே இங்க ஒரு மெய்டன் வரணுங்க, ஏன்னா இன்னும் 25 ரன் தான் அடிக்கணும். ரன் பால் கீழே 25 ரன் 29 பால்ல அப்படின்றப்ப கண்டிப்பா ரன் பால் கீழே. ஸோ ப்ரெஷர் கொண்டு வரணும்னா எய்தர் விக்கெட்ஸ் ஆர் டாட் பால்ஸ், கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ், இந்த ரெண்டு விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் டிஎஸ் செலக்டட் டீம். அதுக்காக அவங்களோட பெஸ்ட் பவுலர் பாலாஜியை ஸ்ட்ரைட்டாகவே ஃபினிஷ் பண்ணுறது, ஸ்பெல் ஃபினிஷ் பண்ணுறது கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல் பால் யார்கருக்கான தேடல், ஆனா வந்ததோ சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் எடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா மஞ்சா ஸ்ட்ரைக்கை திரும்பவும் பாத்தீங்கன்னா சாண்டி கிட்ட கொடுத்துருக்காரு. மொதல் பாலே ஒரு பவுன்ஸோட அடிச்சாருங்க கவர்ஸ் மண்டைக்கு மேல. செம்ம ஷாட் த்ரூ த லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பால் வர அந்த வேகத்துக்கு, பால் வர அந்த ஃபேஸுக்கு அதே இடத்துல வேகத்தை மட்டும் காமிச்சு விட்டாரு, பேட்டை மட்டும் காமிச்சு விட்டாரு. இதுதான் இங்க அவருடைய இரண்டாவது பால் அண்ட் ஒரு 3 பால் ஃபேஸ் பண்றது ரெடியா இருக்காரு. காத்துல இருந்த பால் எல்லாம் காச்சுங்க. முதல் பால் 6 அடிச்சாரு, ரெண்டாவது பால் ஒரு மிஸ்கியூட் ஷாட் எடுத்து கொடுத்துருக்காருங்க பாலாஜி, பெரிய விக்கெட்டை. ஸோ இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. திரும்பவும் அரவுண்ட் த விக்கெட், திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் லென்த்தை ஹிட் பண்ணாரு. எஸ், ஹார்ட் லென்த்தை ஹிட் பண்ணி நல்லா அக்ராஸ் த ரைட் ஹேண்டர் வெளியே கொண்டு போனாரு. அது ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட்டை கொண்டு வந்திருக்குங்க. சாண்டியோட ஒரு ஷாட் நாக். அந்த செமிஃபைனல் அவுட்டுங்க. செமிஃபைனல் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது மஞ்சா அவரோட விக்கெட் லூஸ் பண்றாரு. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அகைன் பாலாஜி ஹிட்டிங் த லெங்த் ஹார்ட் அண்ட் அக்ராஸ் கொண்டு போயிட்டு இருக்காரு ரைட் ஹேண்டருக்கு. இந்த முறை எட்ஜ் முறையில் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காருங்க. போன வாட்டி ஒரு பெரிய ஷார்ட் காட்டன் பவுல், ஆனா இந்த முறை ஜென்யூன் எட்ஜ். இன்னும் 23 ரன் 26 பால்ல. 59 டார்கெட்.
3 ஓட்டங்கள் தேவை.
நல்ல யாக்கிங் டெலிவரி, அது அழகா தட்டி விட்டே ஓடிட்டாருங்க. செம ரன்னிங். அண்ட் அந்த சிங்கிளோட 5வது ஓவர் முடிவுக்கு வருது. 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 39க்கு 6. இன்னும் பாத்தீங்கன்னா 18 பால்ல 20 ரன்கள் தேவை. So Belly bro, for you we are putting songs of dancing, but you are not dancing with pressure. ஓகே, டிஜே ப்ரோவே பாட்டை வந்து டாப் ஆன் ஆஃப் பண்ணிட்டாரு. எல்லாரும் அங்க பிளானிங்ல இருக்காங்க. அப்படின்னா மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு சீரியஸா போகுது. 18 பந்துகளில் 20 ஓட்டங்கள். சொல்லுங்க ஆகாஷ், எப்படி போயிட்டு இருக்கு மேட்ச்? ஏப்பா சீரியஸா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சுங்க. நான் ரீசெண்டா கமெண்ட்ரி பண்ணேன், நிறைய இடத்துல கமெண்ட்ரி பண்ணிருக்கேன். அதுல பார்த்ததுல ரீசெண்டா பார்த்ததுலயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். டிஃபெண்டிங் ஸ்கோர் ஆஃப் 59. ஆனாலும் பாத்தீங்கன்னா பவுலிங்ல அப்படியும் ஒரு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 20 ரன், முதல் 2 ஓவர்லயே ஒரு 20 ரன் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஓவர்ல 19 ரன் தான் கொடுத்துருக்காங்க டிஎஸ் செலக்ட் பவுலர்ஸ். அந்த அளவுக்கு சமடைட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. மைட்டி பெங்களூர் அவங்க கையில பெரிய விஷயங்கள் இருக்கு. அந்த இங்கதான் மேட்ச் இருந்து தோக்குறாங்கன்னா கண்டிப்பா மைட்டி பெங்களூர் அவங்களே தாங்க பிளேம் பண்ணிக்க முடியும். பவுலிங்ல 6th ஓவர் கண்ணு, யாரு சாதிக் கண்ணு பவுலிங்ல வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல புஞ்சாலி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நிறைய விளையாண்டுருக்காருங்க சந்தீப் புஞ்சாலி. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் அவர் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி மேட்சை கொண்டு போறாரு அப்படின்ட்டு. எப்படி யோசிப்பாரு? இப்போ 2 6 அடிச்சா டக்குனு கேம் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னா, இல்ல தொட்டு விட்டு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். ஸ்விட்ச் ஷாட் இருந்தது, பட் அது டாட் பாலா மாதிரி இருக்குங்க. சோ கண்ணு bowlingல ஒரு வேரியேஷன் போடுவாங்க bowler. சோ முதல் பந்து இதோட ஷாட் பண்றாங்க. சோ 17 பந்துகளில் 20 ஓட்டங்கள் தேவை. ஸ்ட்ரைட்டாவே பாத்தீங்கன்னா அரௌண்ட் தி விக்கெட். சோ ப்ரோ, இதுதான் நான் உங்கள்ட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக கேட்டேன். இதை எப்படி யோசிப்பாரு சந்தீப்? டிஃபென்சிவ்லி பிளே, ரன் இருக்கா? தடுத்துருக்காங்க. சாதிக்கே தடுக்க பார்த்தாரு, தடுத்திருந்தாருன்னா அந்த ரன் இருந்திருக்காரு. ஸோ ஒரு ரன் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரைக்கர் டீசெண்டா வந்து திரும்ப ஃபாரன் கிட்ட கொடுத்துட்டாரு சந்தீப். ஃபாரன் ஆன் ஸ்ட்ரைக். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓவரால் பவுண்டரிஸ் 36 பவுண்டரி, 60 6 பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஆறாவது மேட்ச் பார்த்துட்டு சான்ஸ் ஃபார் பவுண்டரி இருக்கும். அண்ட் இட்ஸ் a 4. ஒரு 4 வருதுங்க. உசுர் இருக்குங்க. கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு குரூஷியல் பவுண்டரி. ஏன்னா ஃபீல்டர் கரெக்டா சர்க்கிள் உள்ள இருந்தாரு. சர்க்கிள் உள்ள கூட கிடையாது, ஆக்சுவலா க்ளோஸா இருந்தாருங்க. ஷார்ட் கவர்ஸ்ல இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு மிஸ்கியூவா, இது தப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இப்பதான் சர்க்கிளுக்கு வராரு. ரொம்ப ஷார்ட் கவர்ஸ்ல நின்றுருக்காரு. கண்டிப்பா சர்க்கிள்ல நின்னா கேட்சுக்கே சான்ஸுங்க. அந்த கேப் கரெக்டா பிளேஸ் ஆயிடுச்சு. கரெக்டா ஒரு 4 வேகமாக அடிச்சு விட்டாரு ஃபரான். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஃபென்டாஸ்டிக்கா இருக்குங்க கேம். இதுதான் அல்லவா கேம். Thank you so much. பாக்கல ஒரு 6 ஷாட் அவுட். 1993ல கபில் தேவ் முடிச்ச கேட்ச் மாதிரி ஒரு வேல்யூவான ஒரு கேட்சுங்க இங்க எடுத்திருக்காரு. ஷார்ட் கவர்ஸ்ல ஃபீல்டர், ஷார்ட் கவர்ஸ் கூட கிடையாது, கவர்ஸ் ஃபீல்டர். ஏன்னா இது சாதாரணமா கேட்ச் கிடையாது, பின்னால ஓடி போய் எடுக்கிறதுன்றது. அத கரெக்டா எடுத்திருக்காங்க. So another wicket has been gone. So boundary வந்ததுக்கு அப்புறமே விக்கெட் தூக்குறாங்கங்க. எஸ், ஃபாரான் அவரோட விக்கெட் இங்க லூஸ் பண்றாரு. 7th விக்கெட் மைட்டி பெங்களூர் லூஸ் பண்றாங்க.
இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஒரு டார்கெட் சேசிங்ல இந்த முதல் 3 பால் பிரஷரை யார் பெட்டரா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க சைடு கண்டிப்பா கேம் வந்து உள்ள சான்ஸ். இது வரைக்கும் சூப்பரா போட்டிருக்காருங்க நிதிஷ். திரும்பி நின்னாரு. நல்ல ஷாட். கேப்ல போயிருக்கான்றது பார்க்கணும். இல்ல ஸ்வீப்பர்ஸ் கிட்டத்தட்ட டீப் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு நல்லாவே ஃபீல்டிங் பண்ணிருக்காருங்க. ஒரே ஒரு ரன்னோட வச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். ஸ்கோர் 45க்கு மூவ் ஆன் ஆகுது. அண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா 14 ரன். ஏப்பா பிபி டேப்லெட் எந்த டேப்லெட் இருந்தாலும் எடுத்து வாயில போட்டுக்கோங்க. யாராவது ஹார்ட் பேஷண்ட் இருக்கீங்கன்னா அப்படியே டிவி ஆஃப் பண்ணிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்குது மேட்ச். What Billy bro, you need BP tablet? ஆர்வஸ்ல அடிக்கிறதுக்கான முயற்சி நல்லா திரும்பிட்டாரு. ஸோ சூப்பரான பாலுங்க. நிதிஷ் யோசிச்சுட்டு இருந்த ஒரு நியூ பவுலரா 6th பவுலரா கொடுத்துருக்காங்களேப்பா, எப்படி போட போறாரு அப்படின்னு. கம்பேக்னா இதுதாங்க கம்பேக். 4 பந்துகள்ல 1 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. சோ நிதிஷ் 8 பால்ல 14 ப்ரோ. சந்தீப் நடுவுல. ஸோ பிரமோத் யோசிக்கிறது ரொம்ப சிம்பிள். மேட்சுமே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 2 ஷாட்டுங்க, 2 பிக் ஷாட். 8 பால் கையில இருக்கு. ஆஹா சூப்பர் பால் அகைன் ஃப்ரம் நிதிஷ். 5 பந்துகள்ல 1 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்துறாருங்க. தரமான பந்து வீச்சு. கடைசி பால். இந்த ஒரு பந்து குரூஷியல் பாலா இருக்கும். மேட்ச் பால் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஓவர்ல சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க பேட்டிங் டீமுக்கு. இல்லனா bowling team சூப்பரான சான்ஸ் ஃபார் பவுண்டரி. போயிருச்சுங்க ஒரு ஃபம்பிள். தடுக்க வேண்டிய ஒரு 4. சோ கண்ணா மிஸ் பண்ணிருக்காங்கங்க. இங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்டர் அவர் கையில இருந்து மிஸ் ஆயிருக்கு. ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. என்ன ப்ரோ கையில பால் மிஸ் ஆனாலும் நம்ம ஹரி ப்ரோ கையில இருந்து பால் மிஸ் ஆகல. அவர் தான் எடுத்து போட்டுருக்காரு. 10 ரன் அடிக்கணும் லாஸ்ட் ஓவர்ல. சோ மேட்ச்ல என்ன ஓடிட்டு இருக்கு. கடைசி 6 பாலுக்கு 10 ஓட்டங்கள் தேவை. இந்த ஒரு பவுண்டரியை தடுத்திருந்தா கண்டிப்பா 12 இல்ல 13 ரன்னுக்கு கடைசியில நின்றுக்கும். 10 ஓட்டங்கள் தேவை. கடைசி 6 பாலுக்கு 10 ஓட்டங்கள் தேவை. மேட்ச் ஒரு போடுறதுக்காக கண்ணு. சோ லாஸ்ட் ஓவர் ஸ்பெல் ஸ்பெஷலிஸ்ட் அவரு. நிறைய மேட்சஸ் திருப்பி இருக்காங்க. பார்க்கலாம். நீங்க நிறைய பாத்திருக்கீங்க. சோ சொல்றீங்க பாப்போங்க என்ன நடக்குதுன்னு. கிரிக்கெட் ஸ்டில் ஒரு ஃபன்னி கேம் அப்படி சொல்லுவேன். என்னமோ டை ஆக போகுதுன்னு தோணுது ப்ரோ. 6 பாலுக்கு 10 ஓட்டங்கள். முதல் பந்து போனதானே அடிப்ப பிம்பிளுக்கு அப்பலா பின்ட்டாரு கண்ணு. பிரஷருங்க கிளியரா தெரியுது. 2 சைடுலயுமே பிரஷரு. சந்தீப் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் மாறினாரு. பட் அதனாலேயே கண்ணு பவுலிங் போடல. திரும்ப ரிவர்ஸ்க்கான முயற்சி. பால் நல்ல ஆங்கிலிங் அக்ராஸ் ரைட் ஹேண்ட்ருங்க. ஒரு சூப்பர் டெலிவரி. டாட் பால் மட்டுமே. 5 பால்ல 10. 5 பந்துகள்ல 10 ஓட்டங்கள். பவுண்டரிஸ்க்கான தேடல் இருக்கு கண்டிப்பா புஞ்சாலி கிட்ட. பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் 2 பால் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். பவுலர் 5 பாலுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. செம்ம யார்க்கருங்க. டோ கிரஷரு. சான்ஸ் ஆஃப் ரன் அவுட் இருக்கு. எடுத்திருந்தாருன்னா ஒரு க்ளோஸ் சான்ஸ் ஆயிருந்திருக்கும். பட் எடுக்கல. 9 ரன் 4 பால்ல. நல்ல விஷயம் என்னன்னா பிரமோத் போன ஓவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சாரு. ஸோ ஒரு 2 குட்டி லிம்ஸ் காமிச்சாரு லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர்ல. போன ஓவர்ல ஒரு பேட்ல இருந்து இன்னொரு பவுண்டரி. இந்த பால் வந்தாகணுங்க. இந்த பால் மெயினா ஒரு பவுண்டரி கண்டிப்பா வரணும். கரெக்டா சொன்னீங்க பிரதர். பவுண்டரிஸ் கண்டிப்பா வரணும். 4 பந்துகள்ல 9 ஓட்டங்கள் அப்படின்னா கூட ஒரு பவுண்டரி வந்தா கூட 3 பந்துகள் 5 மாறும் மேட்ச். பட் அதுக்கேற்ற வித்தை கொடுக்கல. பவுலர்ஸ் டைட்டா போடுறாங்க. அனு ஃபயர் பவுலிங்.
driving across the right handle. So யாரா இந்த யூடியூப்ல மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியும்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க கரெக்டான ரெகுலர் டைம்ல விக்கெட் எடுத்தீங்கன்னா பண்ண முடியும்னு சொல்லி டிஎஸ் செலக்டட் சிறப்பா செஞ்சிருக்காங்க. சொன்ன மாதிரி வேற லெவல் போலிங்க. 3 பந்துகள்ல 9 ஓட்டங்கள் தேவை. ஒரு மேக்ஸிமம் வந்தே ஆகணும். Under pressure match 3 balls and 9 runs. ரிவர்ஸ் ஸ்பாட்ல மாட்டீங்க. ரன் கோயிப்பா இல்ல ஒரு ரன் ஓடுவாங்களா இல்ல அதுவும் ஓவர்த்ரோல ஓடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. சோ இந்த பால் பவுண்டரியோ 6ஓ வரலனா 2 பந்துகள்ல 8 ஓட்டங்கள் தேவை. சென்னை ஃபயர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த போட்டியில. டிஎஸ் செலக்டர் இது வரைக்கும் சூப்பரா bowling போட்டுருக்காங்க. மைட்டி பெங்களூர் மாதிரி ஒரு டீம் அப்படியே அமைக்கிருக்காங்க. சோ லோ டார்கெட்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா வேற லெவல் தாங்க. உண்மையாவே லோ ஸ்கோர் த்ரில்லர் மேட்சா மாறிடுச்சுல ப்ரோ. 100% பிரதர். ஓபனா சொல்றேன் இன்னமும் டை ஆப்ஷன் இருக்குங்க. இன்னமும் அந்த ஒரு டை ஆப்ஷன் இருக்கு. டிரா ஆறதுக்கு சான்சஸ் அதிகம். 7 ரன் அடிக்கணும் அதுக்கு 2 பால்ல. 2 பந்துகள்ல 8 ஓட்டங்கள் தேவை. வெற்றிக்கு 7 அடித்தால் மேட்ச் டிரா ஆகும். மேட்ச் பால் மாட்ல சிங்கிளா சிங்கிள் அண்ட் மேட்ச் ஓடிட்டாங்க அடிச்சதா ஓவர் த்ரோ. சோ அதனால வந்து விக்கெட் கீப்பர் ஆஃப் கோர்ஸ் ஒன் லீகல் டெலிவரிங்க. ஒரு பந்து போட்டா போதும் மேட்ச் முடிச்சிரலாம். டீம் டிஎஸ் செலக்ட் 1 பந்துகள்ல இந்த பால் சப்போஸ் 6 போயிடுச்சு அப்படினா டை. ஒரே பால் அடிச்சா 6 அடிச்சா 52க்கு 7 இப்போதைக்கு ஸ்கோர். லாஸ்ட் பாலுங்க. Who is going to play out the semi-finals, the big semi-finals against இன்னொரு பெங்களூர் டீம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த செமிஃபைனல்ஸ்ல ஆடுறதுக்கு. 1 பந்துகள்ல 7 ஓட்டங்கள். ஷாட் சொன்னது கரெக்டா சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஓகே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பர் ஓவர். அப்படியே ஃபீல்டிங் நின்றல டீம் ஐசிசி. டைம் இல்ல அப்படியே நின்றுங்க. பேட்டர்ஸ் உள்ள வந்து யோசிச்சிருப்போம்.
அது அப்படியே சூப்பர் ஓவரா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக்ல சலீம், நான் ஸ்ட்ரைக்ல ஷாபு. So dangerous batsman சலீம் and மேட்ச் ஓவர் போறதுக்காக சூப்பர் ஓவர் போறதுக்காக பாலாஜி. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியா இருந்தது bowlingல. So பார்க்கலாம். பால் நம்பர் 1 சூப்பர் ஓவருடைய முதல் பந்து. பாலாஜி டு பூம் பூம் சலீம். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. பூம் பூம் பாலாஜி. வாட் டெலிவரி, ஒரு டாட் பால். முதல் பந்து. ஒரு யங்ஸ்டருங்க, சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. பாலாஜி ஒரு யங்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பெரிய சப்போர்ட் பண்ணி ஆகணும். அடுத்த பந்து. என்ன மாதிரி மேட்சா மாத்திட்டாங்க டக்குனு. டாட் பால், இன்னொரு டாட் பால். So two consecutive dot balls. ஒரு கிரேட் bowling. So Balaji on fire. அந்த ஆர்க்க பாத்தீங்களா போகும்போது காத்தோட தரமான ஒரு அட்டிங்க. அப்படியே வளைஞ்சுக்கிட்டு போய் வெளியே போய் விழுந்திருக்கு டீப் ஸ்கொயர் திசையில். It's a sixer. Superbly played over the square region. செம்ம ஷாட்டுங்க. பூம் பூம் சலீம் கிட்ட இது ஒரு பூம் பூம் ஷாட்டுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாலாஜி. அடிச்சோடனே நல்ல ஹைட் கிளம்பிடுச்சு. பால் போயிடுச்சுன்னு பார்த்தா பால்ல டிராவல் பத்தல அப்படின்னு நான் சொல்லணும். It's a wicket gone. பாலாஜி ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் எடுத்து கொடுத்திருக்காரு. சோ சூப்பர் ஓவர் பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் தான், which means இப்போ வர விக்கெட் தான் லாஸ்ட் விக்கெட். ரெண்டு பால் டாட் பால், 3 பால் 6, 4 பால் விக்கெட்டுங்க. ஸோ இன்னும் 2 பால் பாக்கி இருக்குது. ஒரு ஷாட் அடிச்சாங்க அப்படின்னா ஒரு 12 ரன்ஸ் 13 ரன்ஸ் 10 ரன்ஸ் மேல போற எல்லா ஸ்கோருமே ஐடி பெங்களூருக்கு ஒரு பெரிய ஸ்கோராக திகழப்படும். சைக்கிள் சாண்டி கடைசி 2 பந்துகள். சூப்பர் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி 2 பந்துகள். பாலாஜி டு சாண்டி. கண்டிப்பா பாலாஜிங்க வந்து விக்கெட்டுக்கு இன்னும் பெட்டரா பார்க்கலாங்க. ஒரு ஆல் அவுட் ஒரு ஆப்ஷனா பார்க்கலாம். அதுதான் ஒரு 2 டாட் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு விக்கெட்டா பார்த்துடலாம். பாப்பாரான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். பெரிய ஸ்கோர் 6-4 பால்ல ஃபயரியான ஒரு மேட்ச். செமிஃபைனல்ஸ்குள்ள நீங்க போகணும்னா உங்களோட ஸ்கில் செட் மட்டும் தான் முக்கியம், நீங்க என்ன பண்றீங்கிறது மட்டும் தான் முக்கியம்ன்ற மாதிரி ஒரு மேட்சா மாறிடுச்சு. ஒரு யங்ஸ்டர் கலக்கிட்டு இருக்காரு பவுலிங்ல. So 5th one. ரிவர்ஸ் ஸ்கூப்புக்கான முயற்சி மிஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா ரிவர்ஸ் ஸ்கூப் கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு பவுண்டரிங்க. ஏன்னா லிட்டரலா பாத்தீங்கன்னா ஷார்ட் தேர்டு, ஒரு ஸ்லிப் மாதிரி ஒரு ஃபீல்டரு, கீப்பர் எல்லாருமே இருந்தாங்க. பட் கண்டிப்பா மேல போயிருக்கும். அதுதான் ட்ரை பண்ணாரு அங்க சாண்டி, மிஸ் பண்ணிட்டாரு. லாஸ்ட் பால், கடைசி பந்து. சூப்பர் ஓவர் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கடைசி பந்துங்க. சூப்பர் ஓவர் லாஸ்ட் பால். திக் திக் நிமிடங்கள் கடைசி பந்து மேட்ச் பால். கண்டிப்பா இருக்கும் ஒரு 4 கவர்ஸ்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணீங்க. ஏங்க நான் சொல்றது எல்லாம் நடக்குது. 10 ரன் வந்தா நல்லா இருக்குன்னு கரெக்டா 10. சோ வாய் முகத்தம் கரெக்டா பழிச்சிருக்கீங்க. அப்ப இன்னொன்னு சொல்லுவோம், இன்னொரு சூப்பர் ஓவர் போகுமா? Too early to predict. வெயிட் பண்ணி பாப்போம். 11 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. கடைசில ஒரு 4 ஒரு பெரிய
சோ 200 பேர் லைவ்ல பாத்துட்டு ப்ரோ காட்ட இருக்கீங்க. சொல்ல வந்துடலாம். 200 பேர் லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வைங்க. சோ 6 பந்துகள்ல 11 ஓட்டங்கள் தேவை. 2 ஓபனர்ஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. கண்ணா அண்ட் மனோஜ் சூப்பரான 2 ஓபனிங் பேர். சோ பாக்குறோம் 6 பந்துகள்ல 11 ஓட்டங்கள். ஏன்னா லெஃப்ட்டுக்கு சாதகமாவே இருந்திருக்கு. நம்ம மேட்ச் பார்க்கும்போது தெரிஞ்சது. கடைசி ஒரு பந்துகள் 7 போது அந்த ஒரு ஸ்விட்ச் ஹிட்ல ஒரு 6. சோ விண்டு சப்போர்ட்டா இருக்கும். ஆக்சுவலா விண்டு ஒரு ஃபேக்டர். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீப்பர்ஸ் ரீஜன் கொஞ்சம் ஷார்ட் பவுண்டரி கம்பேர் டு லெக் சைடு. சோ லெட்ஸ் see wait and watch. இந்த ஒரு மேட்சை வின் பண்ணா செமி ஃபைனல் கேட் அப்படியே ஓபன்ல இருக்குங்க. செமி ஃபைனலுக்கான கேட் ஓபன்ல இருக்கு. பார்க்கலாம். 6 பந்துகள்ல 11 ஓட்டங்கள் தேவை. 2 ஷாட் மேட்ச் க்ளோஸ். பட் அதுக்கு ஏத்த மாதிரி டைட்டாவும் போடுவாங்க பவுலர்ஸ். The bowlingல காபில் and strikeல lefty மனோஜ். லெஃப்ட் ஹேண்டர் மனோஜ். சோ பார்க்கலாம். 6 பந்துகள்ல 11 ஓட்டங்கள். பிரஷர் அண்டர் பிரஷர் மேட்ச். சுத்தி பாக்குறாங்க மேட்சை பாக்குறோம். பீச்ல இருக்கவங்க எல்லாம் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது அல்லவா போட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு கேம்ங்க. முதல் பந்து 6 பந்துகள்ல 11 ஓட்டங்கள். காபில் டு மனோஜ். ஃபர்ஸ்ட் ஒன். சோ கபில் பவுலிங்ல இவருமே நல்லா போடக்கூடியவருங்க. பாலாஜி பத்தி பேசணும். கபிலுமே இதுவரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல சிறப்பா போட்டிருக்காரு. அண்ட் அவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 6 பால் 11 ரன் டிஃபெண்ட் பண்ணுங்கிற. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜ் டபிகிட்ட லெஃப்ட் ஹேண்டரோட அட்வான்டேஜஸ் பேசிக்கிட்டு இருந்தீங்க. கண்டிப்பா மிட் விக்கெட் சைடுல அவர் கண்ணு ஓவர் இருந்துகிட்டே இருக்குங்க. மிட் விக்கெட் ரொம்ப குட்டி. காத்தும் அதே சைடு அடிக்குது. மேபி ஒரு மேபி ஸ்கூப் ஷாட் கூட ட்ரை பண்ணலாம். சொன்ன மாதிரி ஸ்கூப் கண்டிப்பா ஆடினா தெரிச்சிரும் பால். ஒரு பவுண்டரிக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கும். சோ லெட்ஸ் see wait and watch. 6 பந்துகள்ல 11 ஓட்டங்கள். பால் நம்பர் 1. ஒரு ஃபுல் டாஸ் சிங்கிள் மட்டுமே. நல்ல பாலுங்க. லோ ஃபுல் டாஸ் கன்வெர்ட் பண்ண பார்த்தாரு. பட் சிங்கிள் மட்டுமே. அந்த லோ டாஸை கனெக்ட் பண்ணிருந்தா கண்டிப்பா ஒரு ஹியூஜ் கிடைச்சிருக்கும். கண்ணா ஸ்ட்ரைக்ல. சோ கண்ணா சென்னை பாய் மேட்சை முடிச்சு கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம். 5 பந்துகள்ல 10 ஓட்டங்கள் தேவை. இந்த சிச்சுவேஷன்ஸ் நிறைய பார்த்திருக்காருங்க. அவரு நிறைய ஹேண்டில் பண்ணிருக்காரு. சோ இந்த மேட்ச் எப்படி ஹேண்டில் பண்ணி முடிச்சு கொடுத்தாரு அப்படின்றத பார்க்கலாம். சோ முதல் பந்தய சிங்கிள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. காபில் கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. பவுலர் கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. பேட் லைட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. 5 பந்துகள்ல 10. ஒரு ஸ்விட்ச் ஷாட். சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்ல. சாமா ஃபீல்டிங். வண்டர்ஃபுல்லான ஒரு ஃபீல்டிங். கைய தூக்கி இருக்காரு அம்பையர். சோ மனோஜ் வெளில வந்தாரு. கரெக்ட்டா புடிச்சு அடிச்சாருன்னு சொல்லணும். த்ரோ பெர்ஃபெக்ட்டா இருந்தது. பெர்ஃபெக்ட் த்ரோங்க. ஒன் பிட்ச்ல அடிச்சாருங்க கரெக்ட்டா. கீப்பர் அழகா புடிச்சு அடிச்சாரு. சோ ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க டீம் ஆவாக் சிந்து. கடைசி ஒரு விக்கெட்டுங்க. ரிக்கி உள்ள வராங்க. 4 பால்ல 9. ஒரு விக்கெட் கையில. பேட்டிங்ல ரிக்கி. செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்ததோ அதே சிச்சுவேஷன்ஸ் 4 balls 9 runsல வந்து நிக்குதுல பிரதர். எஸ் அதேதான். 4 பால்ல 9. இதே மாதிரி சிச்சுவேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம். லோட்டாஸ் கண்டிப்பா அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு 6 கிடைச்சிருந்தோம். பட் வந்து ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாங்க. சரியா மாட்டல அந்த பந்து. பார்க்கலாம் பொறுத்திருந்து. 4 பால்ல 9. சோ சிமிலர் வே முதல் மேட்ச் நம்ம ஆக்சுவலா சேம் இதுல மேட்ச்ல வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் நம்பர் 2ல மேட்ச் பார்த்தப்ப சேம் டார்கெட். என்ன போனால யாக்கிங் லேண்ட் கேப்ல போயிருக்கா இல்ல. டாட் பால். ரன் ஓடலங்க. டாட் பால் பிரஷருங்க. அந்த ஒரு விக்கெட் தான் கையில இருக்குன்றப்ப 9 of 3. ஒரு பெரிய ஷாட் வந்து ஆகணும். of course a 1 wicket in hand. 3 balls and 9 runs required. ரிக்கி அடிப்பாங்களா? டீமே ஆவல காத்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு தருணத்துக்காக. ரெண்டு பக்கம் ஒரு பெரிய போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு போர் சொல்லலாம். 3 பந்துகள்ல 9 ஓட்டங்கள். பால் நம்பர் 4.
புல பால் பெரிய ஷாட் மறுபடியும் 8 பால்ல கடைசி 2 பந்துகள் 8 ஓட்டங்கள். எப்படி நம்ம மேட்ச பார்த்தோமோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்திருக்குங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை அப்படிதான் நடக்குது. இந்த பால்ல சிங்கிள் வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த லாஸ்ட் பால்ல 7, அதே மாதிரி லாஸ்ட் பால்ல 6 வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். இன்னொரு சூப்பரா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கு 2 பந்துகள்ல. எஸ், அது 2 பால்ல 8, 2 balls 8 to win. ரிவர்ஸ்ல அடிச்சிருக்காரு, கேப்ல வந்திருக்கா, இல்ல சிங்கிள். ஃபீல்டிங்க பாக்குறோம். இல்ல சிங்கிள் மட்டும் தான். அங்க அடிச்சா விக்கெட்டுங்க. ஆஹா, ஓடுறாங்களா அப்படிங்கற பார்க்கலாம். எஸ், அவுட். which means கேம் வந்து முடிச்சு கொடுத்திருக்காங்க பெங்களூர் பாய்ஸ், மைட்டி பெங்களூர் டீம். சோ டீம் அவங்க இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. ரன் அவுட். சோ குரூஷியலான ஒரு விக்கெட்டுங்க. 2 விக்கெட் தான். சோ பிளேயர்ஸ் உள்ள வந்துடலாம். சோ டீம் பிஎஸ்சி பாபாடா. செமி ஃபைனல் உங்களுக்காக இன்னும் சற்று நேரத்துல தொடங்க போகுதுங்க. நான் டாஸ் போட்டுறலாம்ல. Hard luck to the team.